குளிர் என்ன இப்படி வாட்டுது? 3 நாளா தொடர்ச்சியா மழை பெஞ்சா மக்கள் உயிரோட இருக்கிறதா போய் சேர்றதா? இன்னைக்கு தேன் செத்த வெறும் சாப்பிட இருக்கு. சரின்னு வெளியில வந்து உட்கார்ந்தா குளிர் இந்த ஆட்டம் போடுதே. அங்கிட்டு யார் போறது? வெள்ளத்தாயி மாதிரில இருக்கு. வெள்ளத்தாயி எங்க போற? இங்கிட்டு வாயே. ஏன்க்கா வெளியில வந்து உட்கார்ந்திருக்கீங்க? சும்மாவே குளிர் ஆட்டுது, வீட்டுக்குள்ள உட்கார வேண்டியதானே? அவ்வளவு நேரம் முடி வீட்டுக்குள்ளேயே அடகாத்த கோழி மாதிரி இருக்கிறது எரிச்சலா இருக்குடி. அதையும் செத்த வெளியில வந்து உட்காரலாமேன்னு உட்கார்ந்திருக்கேன். என்னடி எங்க போறவ? அக்கா வீட்டுக்குள்ளேயே இருக்க முடியலக்கா, குளிர் வாட்டி வதைக்குது. அதான் பால் பாக்கெட் வாங்க கடைக்கு போறேன்க்கா. பாட்டி காலையிலேயே வீடு வீடா பால் பாக்கெட் போட்டுருப்பாங்கல்ல, திரும்பவும் எதுக்கு வாங்க போறவ? அக்கா குளிர் ரொம்ப ஓவரா இருக்குல்ல, எதமா இருக்கட்டும்னு அடிக்கடி காப்பியை போட்டு குடிச்சு பால் பாக்கெட் காலியா போச்சு. அதையும் பால் பாக்கெட் வாங்க போறேன். நம்மளுக்கு இந்த குளிருக்கு எதமா காப்பியை குடிச்சா நல்லா தேங்கி இருக்கும். இந்த சின்ன பொண்ணு போட சொல்லுவான். சரி இரு வெள்ளத்தாயி, இருக்கட்டுக்கா நான் கிளம்புறேன். அடியா இருட்டி, என் மருமகளை காப்பியை போட சொல்றேன். 2 பேரும் சூடா குடிப்போம். உட்காரு. அக்கா கொஞ்ச நேரம் நின்று வாரேன்க்கா, வீட்டுல வேலை கிடக்கு. ஆமா வேலை கொள்ளாத வேலை, அதெல்லாம் உன் மருமகளை காரி பாத்துக்கிடுவா. இருட்டி. சரிக்கா. இந்த வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடந்துக்கிட்டு டிவியையும் போனையும் பார்த்துக்கிட்டு எப்படியும் பொழுது ஒப்பேற்றாங்களோ தெரிய மக்கள். நம்மளால எல்லாம் செத்த நேரம் வீட்டுக்குள்ள இருக்க முடியல. அப்படியே ஒரு படியா வருது. ஆமாக்கா, ஏன் மருமகளும் எந்த நேரம் பார்த்தாலும் செல்லும் தைமா தானே இருக்கா. நம்மளுக்கு அதெல்லாம் பொழுதுபோக்கா தெரியாதுக்கா. 4 மனுஷ மக்களை பார்த்தாதே பொழுது போகும். ஏடி சின்ன பொண்ணே, சின்ன பொண்ணே. அக்கா ஏன் அந்த பிள்ளை கூப்பிடுறீங்க? அது ஏதாவது வேலை பார்த்துக்கிட்டு இருக்க போதுக்கா. செத்த நேரம் பேசிட்டு நான் பால் பாக்கெட் வாங்கிட்டு வீட்டுக்கு போறேன்க்கா. அடியே நம்ம 2 பேருக்கு காப்பி போட்டு கொடுக்கறதோட அப்படி என்ன வேலை பார்த்து கிளிக்கிறாங்க? ஏடி சின்ன பொண்ணே. என்னத்தே ஏன் கூப்பிட்டீங்க? ஏடி என்னடி பண்ணிக்கிட்டு இருக்கறவ? எத்தே இப்பதான் எல்லா வேலையும் முடிச்சிட்டு இப்பதான் போனை எடுத்தேன். சரி வேலையெல்லாம் முடிச்சிட்டியா? முடிச்சிட்டேன் தே. சரி எனக்கு வெள்ளத்தாய் பெரியம்மாவுக்கு சூடா காப்பியை போட்டு கொண்டு வா. இந்த குளிருக்கு ஒரு மாதிரி குளு குளு குளுன்னு இருக்குல்ல, காப்பியை குடிச்சா கொஞ்சம் இதமா இருக்கும். போ. சரி தே. யோ என்னத்தே? நம்ம வீட்டுக்கு ஒருத்தவங்க வந்திருக்காங்க. வந்தவங்கள வாங்க இருங்கன்னு சொல்றது கிடையாதா? நீ எனக்கு என்னன்னு போய்கிட்டு இருக்க? தே நான் ஏதோ ஒரு நினைப்புல இருந்துட்டே தே, கவனிக்கல. வாங்க பெரியம்மா. ஆமாமா. வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்கம்மா. நீ நல்லா இருக்கியா? இருக்கே பெரியம்மா. சரி போகும் போகும் போய் சூடா காப்பியை போட்டு கொண்டு வா. இந்த கிளடி என்னமா அதிகாரம் பண்ணுது. மித்த நேரம் அமுக்குனி மாதிரி இருக்கும். 3வது மனுஷரை பார்த்தா கொம்பு முளைச்சிரும். இந்த 2 கிளடிகளும் ஒண்ணு கூடிருச்சுகளா? எவ விட்டு குடும்பத்தை காத்துல பறக்க விட போதுகளோ தெரியல. தே அது ஒண்ணு இல்ல தே, வெள்ளத்தாய் பெரியம்மாவுக்கு சுகர் அதிகமா போடணுமா இல்லையான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் தே. சரி தே. அப்புறம் வெள்ளத்தாயி உன் வீட்டு பக்கத்துல இருக்காளே குருவமா, அவ பேத்தி இவனையும் இழுத்துட்டு போயிட்டாளாம்ல? ஆமாக்கா, இந்த விஷயம் உங்களுக்கு எப்படி தெரியும்? எனக்கு எப்படி தெரியும்? நானும் உன்னை மாதிரி வீட்டுக்குள்ள தானே கிடக்கேன். அந்த பக்கத்து வீட்டு பங்கஜன்னே வந்து என்கிட்ட சொன்னா. இந்த காட்டு பிள்ளைகள் ஏன் தான் இப்படி இருக்குகளோ தெரியல. அந்த காலத்துல எல்லாம் அம்மா அப்பா பார்த்து முடிக்கிற பையன்காட்டையும் கல்யாணம் முடிச்சுக்குருவான். ஆனா இந்த காலத்து பிள்ளைகள் இழுத்துக்கிட்டு ஓடுறாளுகளே. அந்த பிள்ளை என்ன வீடு வந்து சேர்ந்துச்சா என்ன கதையாச்சு? இப்படியே இப்படி விடுவாங்க? 4-5 பேர் சேர்ந்து
சேர்த்தனாக்க நான் எதுக்கு உங்ககிட்ட கொடுக்கணும்? நீங்க திரும்பி கேட்டீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடுறேன்னு சொல்லி விட்டாளாம். ஆத்தாடி, இந்த காலத்து குட்டிகள்லாம் 16 அடியில பாயுதுங்க. அத்தே இந்தாங்கத்தே காஃபி. குடு, வெள்ளத்தாயி வாங்கிக்க. அத்தே வேற எதுவும் வேணுமாத்தே? ஒண்ணு வேணும்னா கூப்பிடுறேன். நீ போய் திரும்பவும் சொல்லியே நோண்டு பா. லடிக்கு அதிகாரத்தை பாரு. அதையும் காப்பியை போட்டு கொடுத்துட்டேன். இனிமே என்ன வேணுமா? அடுத்து டீயை கேக்குமோ? அக்கா, உன் மருமக நல்ல மருமகளால இருக்கா. நீ சொல்ற வேலையெல்லாம் தான் தான் செஞ்சு முடிக்கிறாளே. இந்த சுட சுட காப்பி போட்டு வந்து கொடுத்துட்டா. ஆமாமா, காப்பி ஆறிட போகுது. குடி. பரவாயில்லையே, உங்க மருமக நல்ல காப்பியை போட்டு கொடுத்துட்டாளே. நல்லா இருக்கே. ஆமாமா, எப்பயும் போலத்தையும் காப்பியை போட்டு வச்சிருக்கா. அந்த குருவமா என்னமா ஆட்டம் காட்டுனா. என் பேத்தியை அம்புட்டு படிக்க வச்சிருக்கேன். என் பேத்திக்கு அம்புட்டு நகை போட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்தேன். பெரிய இடத்துலதான் கல்யாணம் பண்ணி கொடுத்தேன். என்னமா அளந்தா. இப்ப பாரு, அவங்க பேத்தி ஆப்பு வச்சுட்டு போயிட்டாளா. ஆமாக்கா, ரொம்ப ஓவராத்தான் பேசிக்கிட்டு இருந்தா. என் பேத்தி அப்படி இப்படி அப்படின்னு. இன்னைக்கு இப்படித்தான் உட்காந்துருந்து 2 நாளைக்கு முன்னாடி குருவமா இங்கிட்டே கிராஸ் பண்ணி போனா. என்னை பார்த்து ஒரே ஓட்டமால மூஞ்சியை மறைச்சுக்கிட்டு ஓடிட்டா. எங்க நான் என்ன ஏதுன்னு கேட்டுருவேன்னு. ஆமாக்கா, இப்ப அவ வெளியில தலையே கட்டதில்ல போல இருக்கு. வீட்டுக்குள்ளேயே இருக்கா அவளை. அவளுக்கு இப்படித்தே வேணும். ஓவரா பேசினால அவன் ஆண்டவே ஆப்பு வச்சுட்டான். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த 2 கிளடிகளும் ஒண்ணு சேர்ந்தா இந்த ஊரையே வித்துருங்க போல இருக்கே. அடுத்த ஆளுக்கு ஒரு கஷ்டம்னா என்னமா சந்தோஷமா சிரிச்சு கொண்டாடுதுன்னு பாரு. இதுக்கெல்லாம் என்ன பொறப்புனே தெரிய மாட்டேங்குது. இருந்தாத ஜென்மங்கள் இருந்த லாபம். அதுலயும் என் மாமியாரெல்லாம் திருத்தவே முடியாது. இதுகளெல்லாம் நம்மளால திருத்த முடியாது. எக்கேடும் கெட்டு போய் தொலையுதுக. நம்ம வேலையை போய் பார்ப்போம். சரிக்கா, ரொம்ப நேரம் ஆயிருச்சு. நான் வீட்டுக்கு போறேன். கொஞ்ச நேரம் நின்று வரேன்க்கா, பேசுவான். என்னது போறியா? அதுக்குள்ள ஏந்தி போற? செத்த நேரம் இரு, பேசுவான். இல்லக்கா, பிறகு வரேன்க்கா. சரி சரி, பார்த்து போயிட்டு வா. சரி, போயிட்டு வரேன்க்கா. சரி சரி. அப்பாடா, இப்படி வெளியில உட்காந்து பேசவனே கல 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 கலன்னு இருக்கு. வீட்டுக்குள்ளேயே மொட்டுன்னு இருந்தா எரிச்சலால இருந்துச்சு. இப்ப கொஞ்சம் மனசு நிம்மதியா இருக்கு. போய் செத்த நேரம் படுத்து தூங்குவான். காலையில எந்திரிக்கிறது, சமைக்கிறது, வீட்டை பாத்துக்கிறது, ஆடு மாடை பாத்துக்கிறது, இப்படியே என் பொழப்பு போய்கிட்டு இருக்கு. எனக்குன்னு என்னைக்கிட்டே ஓய்வு வருமோ தெரியல. நம்ம புள்ள மாணிக்கத்துக்கு நல்லபடியா ஒரு கல்யாணத்தை முடிச்சு வச்சுட்டு நம்ம வாட்டுக்கு செவனேன்னு இருக்கலாம்னு பார்த்தா எங்க ஆண்டவே கண்ணே திறக்க மாட்டானே. நானும் ஊர் உலகம் பூரா என் மயனுக்கு பொண்ணை பாருங்கன்னு சொல்லிவே வச்சிருக்கேன். எங்க கை கூட மாட்டேங்குது. ஆண்டவே கண்ணை திறந்து பார்க்க மாட்டானே. என்னைக்கிட்டே விடிவு காலம் வருமோ தெரியல. அம்மா. பாப்பா மாணிக்கம், வேலையை முடிச்சிட்டு வந்துட்டியா? ஆமாம்மா. சரியா, கையை கழுவிட்டு வா. உனக்கு சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். அம்மா, டிராவல் பண்ணி வந்தது ரொம்ப டயர்டா இருக்குமா? குளிச்சிட்டு வந்து சாப்பிடுறேன். ஓ, அப்படியாயா? சரியா சரியா. நான் புள்ள மாணிக்கம் எப்படி கல 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 கலன்னு இருந்தேன். இப்ப என்னமோ பறி கொடுத்தத மாதிரி தொக்குன்னு இருக்கேன். ஆண்டவன் எங்க குடும்பத்துக்கு மட்டும் சோதனையை மட்டும் ஏன் அள்ளி அள்ளி கொடுக்கறான்னு தெரியல. இந்த சோதனையெல்லாம் எப்படி சந்தோஷமா மாற போகுதுன்னு தெரியல. ஏதோ வாழ்க்கை போய்கிட்டே இருக்கு. அம்மாடி பானு, நான் போய் தண்ணியை பிடிச்சிட்டு வரேம்மா. அதுக்குள்ளேயும் வீட்டு வாசலெல்லாம் கூட்டி வை. சரிம்மா. அம்மா போயிட்டாங்களா? இதுதான் நல்ல சான்ஸ். என்னை பொண்ணு பார்க்க வந்தாங்கல்ல, அவங்க வீட்டுக்கு போனை பண்ணி எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல, கல்யாணத்தை நிப்பாட்டிருங்கன்னு சொல்லுவோம். என்னது மாணிக்கம்னு எழுதியிருக்கு? இதுதானே அவங்க நம்பரு. ஃபோன் பண்ணுவோம். என்னது மாணிக்கத்துக்கு ஃபோன் அடிச்சிட்டு இருக்கு. அவ இப்ப தானே குளிக்க போறேன்னு ஃபோனை வச்சிட்டு
உன் மூஞ்சியும் மாற கட்டையும் மூசு மூசு அழுகுறாங்க. உன் மூஞ்சிக்கு என் புள்ள கேக்குதா உனக்கு? இனிமே என் பிள்ளைக்கு போன் பண்ற வேலை எனக்கு தெரிஞ்சுச்சோ உளுசு, உன்னைய உன் ஊர்ல வந்து நார் அடிச்சு போவேண்டி, நார் அடிச்சு போவேன். கருவாச்சிக்கு என் புள்ள கேக்குதா? என் புள்ள ஏடுவட்ட சிரிக்கி, திருட்டு சிரிக்கி, கருவாச்சி ஒழுங்க முறையாடி போன வையடி. எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லை, எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுங்கன்னு சொல்லத்தானே போன் அடிச்சு. அதுக்கு இப்படி கிழிக்கிறாங்களே.